தேவையே இது போன்ற சம்பவங்கள் வேறு எங்குமே நடக்கக்கூடாது. இது மனித உரிமைகளுக்கு எதிரானது, மிக அநாகரிகமான செயல். எந்த ஒரு மனிதனையும், ஆணோ பெண்ணோ, எந்த மதமோ எந்த ஜாதி, இவ்வாறு தாக்குவது என்பது எந்த சமுதாயத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நாகரிகமான சமுதாயம் உலகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மாதிரி செயல்கள் எல்லாம் எப்படி பண்ண முடியும்? என்ன காரணம் வேணா இருக்கட்டும். ஒரு 15 வயசு பையன் இல்லை 17 வயசு பையன், ஒரு இளவன், அங்கே பார்த்தாலே தெரியும் சாதாரண ஒரு ரொம்ப தடகாத்திரமான பையன் கூட இல்லை, கொடூரமான கொலை முயற்சி தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எந்தவித காரணமும் இருக்க வாய்ப்பே இல்லை. எந்தவித நியாயமான காரணமும் இருக்க வாய்ப்பு இல்லை. எப்படி இந்த மாதிரி காட்டுமிராண்டித்தனமாக அடிச்சிருக்காங்கிறதே தெரியல. ஒரு நியாயமான கோபம் வேணும்ல. சப்போஸ் யாரோ ஒருத்தனை ஏதோ ஒன்றால் அடிச்சிட்டான், திருப்பி அடிப்பான். அவன் அடித்தது கையால் அடித்ததுனால சாதாரண அடிப்பான். அவன் செருப்பு கட்டி அடிச்சா அவன் கோபம் அதிகமாக இருக்கும். அப்போ அவன் வேகமாக அடித்தது நியாயம் இருக்கு கொஞ்சம் நினைப்போம். இது கொலைவரி தாக்குதல். ஏதோ இவங்க காப்பாற்றலன்னா ஆள் உயிரோடு இருக்கிறதே வாய்ப்பு இல்லை. இப்போ அவர் உயிர் பிழைத்து வந்தாலும் இடது கையை சரியாக இயக்க முடியாது, வலது கையும் அதே நிலை தான். லங்ஸ் அதே மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு, பிரெயின் பாதிக்கப்பட்டு இவங்க டாக்டர்கள் நல்ல முயற்சியினால காப்பாற்றி வச்சுருக்காங்க. அவங்க என்னென்ன சிகிச்சை அளித்ததுலாம் எங்கள்கிட்ட சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க தீவிரமாக அந்த மெடிக்கல் டீமே முழு முயற்சியோட பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ பத்திரிகை உங்கள்கிட்ட கேட்டுக்கிறதே இந்த மாதிரி செயல்களெல்லாம் நீங்கள் வன்மையாக கண்டிக்கணும். ஏன்னா பத்திரிகை தான் ஜனநாயகத்தினுடைய 4வது தூண்பாங்க. உங்களுக்கு தெரியும், அரசு, சட்டமன்றம், நீதிமன்றம், இந்த 3 தூண்களை தவிர பத்திரிகைகள், ஊடகங்கள் தான் இல்லையா? இது குற்றவாளிகள் யாரும் அவங்களுக்கு பண்ணணும். நாங்கள் கூட என்ன சொன்னோம்னா, இவங்களுக்கு பின்னாடி சிலர் இருப்பாங்க, பின்புலம். இந்த குற்றம் இல்லை, எல்லா குற்றத்திலுமே இருப்பாங்க. இளவர்களை வைத்தே பண்ணுவாங்க. சென்னையிலே ஒரு ஹிந்தி பண்ணிட்டு ஒரு பெண்மணியை கத்தியால குத்தி ஒரு மாணவன் கொண்டுட்டான், தெரியும் உங்களுக்கு. இது எப்படி அவனே எப்படி பண்ணுறான், எப்படி இந்த மாதிரி வளர்க்குறாங்க இல்லை? இது வளர்ப்பு முறையிலேயே சில மாற்றங்கள் வேணுங்க இல்லை? சோஷியல் அவுட்லுக், சோஷியல் கான்செப்ட், சோஷியல் திங்கிங், சமூக உணர்வு பெற்றோர்கள் சொல்லி தரணும். இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, பண்ண மாட்டாங்களே. இதை ஊடகங்கள் மற்றது நீங்கள் எடுத்து சொல்லணும். இப்போ இந்த அளவுக்கு காட்டுமிராண்டித்தனமாக பண்ணி ரொம்ப வேதனையாக இருக்குது பார்க்குறதுக்கு. கண்ணில் வருது, இருந்தாலும் நாங்கள் தாக்கு பிடிச்சிட்டு அப்படியே ஏதோ படம் பார்க்குற மாதிரி நினச்சிருந்தோம். அதுதான் நினச்சோன்னா எங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துருக்கோம். நான் ரொம்ப சமாளித்து தான் வந்தேன். எல்லாருமே அப்படி தான் நிலைமையில் இருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்கிறீங்க? நிருபர்கள் ஏதாவது சஜஷன் கொடுக்குறீங்களா? ஓகே, இப்போ இவருக்கு அரசு சார்பில் அபிஷியலா இழப்பீடு எதுவும் இதுவரைக்கும் அவருக்கு அறிவிக்கப்படல. ஆணையம் இல்லை. அதாவது இப்போ முதல் தவணையாக கொஞ்சம் தொகை கொடுத்துருக்காங்க, ஒரு 1.5 லட்சம் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு கொடுப்பாங்க, மேற்கொண்டு பெருந்தொகை கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நிச்சயமாக நாங்கள் பெற்று தருவோம். ஆணையம் என்ன பரிந்துரை அரசுக்கு செய்யும்? ஆணையம் என்ன சொல்லணும்னா, முதல் இந்த மாணவனை பொறுத்தவரையில் இவருடைய படிப்பு செலவை அரசாங்கம் ஏற்றுக்கணும் அப்படின்னு கேட்கணும். 2வது, இவருக்கு இப்போ உடல் ரீதியாக கொஞ்சம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிரந்தர ஊனம் ஏற்பட்டிருப்பதால அவருக்கு வேலை வாய்ப்பும் அரசாங்கம் கொடுக்கணும், அதுக்குரிய ஊதியத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இது போன்ற செயல்கள் வேறு எங்கும் நடக்காத அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். சொல்ற கரெக்ட். இப்ப சற்று முன் கூட இந்த ஆஸ்பத்திரியில ஒரு பட்டியலின மாணவர் தாக்கப்பட்டு இப்போ ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகி இப்போ 2 நிமிஷம் முன்னாடி பேட்டை ஐடிஐ சேர்ந்த 2ஆம் ஆண்டு மாணவர் அவர் ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிறார். அவர் கொலைவெறி தாக்குதல் மண்டை உடைந்து இங்க இருக்காரு. தொடர்ந்து நெல்லை மாவட்டத்துல இது போல பட்டியல் மாணவர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருவது வாடிக்கையா இருக்கு. ஏன்னா சந்தூர் கமிஷன் கொடுத்தது இதுவரை அரசு அது நிறைவேற்றப்பட்டதா இருந்தது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. நீங்க என்ன ஒரு ஆணையம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, என்ன அறிவுறுத்துறீங்க அரசுக்கு? இப்போ அரசுக்கு நீங்க சொன்னது ஒரு நல்ல கேள்வி. ஜஸ்டிஸ் சந்துரு அறிக்கையில பல இதை சொல்லியிருக்காரு. இதுல என்னன்னா, மக்களுக்கு பாருங்க, இது இவங்க என்ன சொல்லுவாங்க, மனநோயாளியா? நம்ம துணைத் தலைவர் எப்போது சொல்லும்போது சிலர் சொல்லும்போது அவன் சரியான மனநோயாளிங்க அப்படின்னாரு. அது சமுதாயத்திலேயே உங்களுக்கு தெரியும், ஒரு மாணவன் வேற ஊர்ல ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட படிச்சுட்டு இருக்கான். தேடி போய் விட்டுறான் நைட்ல. ஏன் விட்டுறான்? அவனுக்கு என்ன பகைமை? ஏன் கோயில விட மாட்டேங்கிறான்? ஏன் இறந்த பிறகு கூட சுடுகாட்டுக்கு ஒவ்வொரு சுடுகாடு? இதெல்லாம் அறியாமைங்கிறத விட ஒரு மனிதத்தன்மையே இல்லாத, சிந்தனை சக்தியே இல்லாத செயல்பாடு என்றுதான் சொல்லணும். இதை சரிப்படுத்தணும்னா மக்களை நம்ம நல்ல நோக்கத்தில் நம்ம கொண்டு போகணும். அரசுக்கு பொறுப்பு இல்லை, அரசுக்கு பொறுப்பு நிச்சயம் உண்டு. அரசுக்கு நிச்சயம் பொறுப்பு உண்டு. எப்படி அரசுக்கு பொறுப்பு இல்லை, ஆணையத்துக்கு பொறுப்பு இல்லை, அதிகாரிக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு, பத்திரிகைகளுக்கும் பொறுப்பு இருக்கு இல்லைங்களா? குற்றவாளிகளோட அந்த மனநிலை மாத்துறதுக்கு அரசு ஆணையம் என்ன சார் நடவடிக்கை? இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க ஒரு 4-5 மாவட்டத்துக்கு நாங்க இது மாதிரி ஆய்வு கூட்டத்துக்காக போயிருக்கோம்.
இப்போ சமீபத்தில் வெள்ளூர் போயிருந்தோம். அதுக்கு முந்தைய துணைத் தலைவரும் மற்ற உறுப்பினர்களும் சேலம் போயிருந்தாங்க. இப்போ நாளைக்கு மறுநாள் கூட தஞ்சாவூர் போகிறோம், அதுக்கப்புறம் மயிலாடுதுறை போகிறோம். அதுக்கு அப்படி என்னென்னா அங்கங்கேயும் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி. இங்கே பார்த்தீங்கன்னா 200 பேர் இருக்காங்க, 300 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் பலரை எஜுகேட் பண்ணுவாங்க. பத்திரிகையாளர் இருக்கீங்க, நீங்கள் சொல்லுவீங்க இல்லைங்களா? இப்படி இதனுடைய ஒரு தாக்கம் சமுதாயத்தில் எந்த அளவுக்கு இழிவான ஒரு செயலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லித்தான் ஆகணும். சொன்னால் அவங்க திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தேடி போய் வெட்டுறானே ஒருத்தன் சொன்ன பண்ண தென் மாவட்டங்களில் தான் அதிகமாக இருக்குது. அதனால் வட மாவட்டம்லாம் ஒழுங்காக இருக்குன்னு அர்த்தம் இல்லை, அங்கேயும் இருக்குது. இங்கே கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இப்போ சேலம் மாவட்டத்தில் அவங்க போய் பார்த்தாங்க, அங்கே சாராயங்க குடிக்காதீங்கப்பா, உங்கள் வீட்டில் குடிக்கிறதான்னு சொல்லியிருக்காங்க. அந்த பட்டியல் சமுதாய இந்த மாணவனை பொறிச்சு போய் வீட்டில் அங்கே நின்றவங்களெல்லாம் அடிக்கிறான். நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க. ஏன் அடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஓட்டை பிரித்து மேலே குதிக்கிறான் கீழே. இதெல்லாம் எப்படி? ஆனால் இது மாதிரி வெட்டலை இல்லை, உயிர் சேதத்தை ஏற்படுத்தல. அதுவும் ஒரு காரணம், அது மட்டுமே காரணம் இல்லை. கஞ்சா ஒரு காரணம், அது இல்ல மெயின் ரீசன் சொல்ல முடியாது. இல்ல அதாவது என்னன்னா அதுவும் ஒரு காரணம். இப்போ இது முன்னவே ஒரு கிறுக்கு பிடிச்ச குரங்கு அது மதுவும் குடிச்சிட்டுனா என்ன ஆகும்பாங்க. அதுக்கு முன்னவே கிறுக்கு பிடிச்சது, அதில் மதுவும் குடிச்சிட்டுனா கேட்க முடியாது. அது மாதிரி மதுவும் ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் மதுதான் காரணம்னு சொல்ல முடியாது. இந்த அறியாமை, ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் தான் காரணமாக இருக்கு. வழக்குகள் ஆமாம் வன்கொடுமை வழக்குகள் அதிகமாக இருக்கு. இல்லை காரணங்கள் இருக்கு. அதாவது என்னன்னா இப்போ சுதந்திர போராட்டம் உங்களுக்கு தெரியும் 47. அப்போ எல்லாரும் பாடுபட்டாங்க. அவங்களுக்கு நாட்டு விடுதலை தான் நோக்கமாக இருந்தது இல்லைங்களா? அதே மாதிரி எல்லா அதிகாரிகளும் சமமாக ஓரளவுக்கு பார்க்குறல, ஏன்னா சுதந்திரம் வாங்கணும். இப்போ அது முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன நினைக்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் தான் ஜாதி பெரியது, ஜாதி பெருமைகளை சொல்கிறாங்க. வெவ்வேறு ஆட்கள் சொல்லி அவர் எங்கள் ஜாதி, ஒரு பெரிய தேசிய தலைவரை கூட எங்கள் ஜாதின்னு சொல்லி பெருமை அடைகிறாங்க. அவர் அதை பண்ண என்னமோ இவனுக்கு பண்ணாமல் தேச தலைவர் எப்படி ஒரு ஜாதிய தலைவராக்குவோம்? இதுவே கண்டிக்கத்தக்கது ஆச்சுங்களா? அது மட்டும் இல்லை, எங்கள் சாதி அதை பண்ணிச்சு இதை பண்ணிச்சு, நாங்கள் ஆண்ட பரம்பரை, நாங்கள் அந்த பரம்பரை இந்த பரம்பரை, இந்த ஒரு கருத்தே தவறாங்க. அப்போ இப்போ இவன் இழிவானப்பா, இவனை போய் இப்போ நம்ம பொண்ணை கட்ட பார்க்குறான், இவன் போய் சமமாக வர்றான், இவன் செருப்பு விட்டு ரோட்டில் வரான். அந்த ஒரு ஈனத்தனமான ஒரு புத்தி மைண்டில் இருக்கு, மனதில் ஒரு கேவலமான எண்ணம், சாதிய தாக்கம், சாதி ஏற்றத்தாழ்வு தாக்கம், அது உச்ச நிலையில போகும்போது இவங்களெல்லாம் விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இனிமே நம்ம பள்ளிக்கூடத்துக்கு நேரடியா போக போறோம், அவங்களுக்கான அவேர்னஸ் கொடுக்க போறோம். மேலும் கூட மாணவர்கள் சீர்திருத்தத்துக்காக நடவடிக்கை எடுக்கப்படுறீங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கூட ஒரு மாணவர்கள் தாக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கு. இதுக்கு எப்ப சார் முடியும்? சரி, முடிவு வரும். கரெக்ட், நல்ல கேள்வி கேட்டீங்க. எனக்கு நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லிடுறேன், இது எனக்கு ஜோசியெல்லாம் தெரியாது, நானே முடியும். இப்படி ப்ளீஸ் வந்து கேட்டது, இது நீங்க கேட்கறது எங்க கையில இருக்கோம், ஏன் இதை பண்ண வரீங்கிற மாதிரி. அதுக்கு இல்ல சார், சொல்லி இருக்க வலியுறுத்தி தான் இருக்கும். இல்ல நாங்க பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். ப்ளீஸ், உங்களை விட தீவிரமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இல்ல நீங்க ஒரு தவறான அணுகுமுறையில் கேள்வி கேட்கறீங்க, இதையே நீங்க மாடி பண்ணீங்க. இல்ல ப்ளீஸ் இல்ல சார், இல்ல நீங்க வார்த்தை சொல்லுங்க, நீங்க நிச்சயமா சொல்லுங்க. அது என்னன்னா இது ஏன் பண்ண வச்சிருக்கீங்க நீங்க, இது அப்படிதான் இல்ல, ஒட்டுமொத்தமான பிரச்சனை சொல்லும் போது நீங்க புரிஞ்சுக்காம என்ன ஏனும் நீங்க என்ன பண்ணீங்க, அது அப்படி இல்ல பல வலியுறுத்தி இல்ல, பல ஆடைகளை போட்டுக்கிட்டு இருக்கோம், பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ உங்க எண்ணத்தை விட கூடுதலாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், அதனால ஓடியாது இருக்கோம். புரியுதா? அதனால ஆமா இல்ல, இன்னொன்னு நான் கூட சொல்ல நினைக்கிறேன். அதுல என்னன்னா சட்டங்கள் கடுமையாக ஆக அதனுடைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குல்ல, அதுவும் சிக்கலாயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு குற்றத்துக்கு ஒரு மரண தண்டனைங்கிறாங்கன்னு வச்சுக்கலேன், அந்த நீதிமன்றத்துக்கு ஒவ்வொரு நீதிபதியும் வெவ்வேறு நபர்கள், அவங்க எண்ணங்களும் வெவ்வேறு, எல்லாமே ஒருத்தர் மாதிரியே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அதுலேயே கூட சில சாதியவாதிகள் இருக்கலாம் இல்லையா? அவங்க சமுதாயத்தினுடைய அங்கம் தானே. பத்திரிகையிலே பல சாதியவாதிகள் இருக்கலாம், எங்கெங்க சாதியவாதிகள் சொல்ல முடியாது. ஆசிரியர்களே பல சாதியவாதிகள். நம்ம அங்கே இதுக்கு போகணுமே, என்னது அந்த ரேகா நாங்களில் போகணுமே சென்னையில் பட்டியலில் போய் கொஞ்சம் மொபைல் பேசுகிறேன், அடித்து வெளியில் உட்கார வச்சு, ஏண்டா நீ என்ன வேலை பார்க்குற, உங்கள் அப்பம் பண்ணுற வேலை பார்க்க வேண்டியது நீலாம் எதுக்குள்ள படிக்க வர அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதுகு கத்த முடிவில் அடிபட்டுருக்கு. அதுதான் இது. அப்போ ஆசிரியர்கள் இந்த மாதிரி, அது ஒரு பெண் ஆசிரியர் வேற, ஆனால் ஒரு ஆசிரியர் அவங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு குரூப்லையும் நல்லவர்கள் தீயவர்கள் உண்டு. அது இந்த ஜாதியினாலே மோசம் அப்படி சொல்ல முடியாது.
இந்த இந்த மதம்னாலே மோசம் யாரும் சொல்ல முடியாது. பாகிஸ்தான்லாம் மோசம், இந்தியாவில் ஓகே அப்படி சொல்ல முடியாது. எல்லாத்துலேயும் எல்லாரும் இருக்க தான் செய்வாங்க. அதனால தான் சொல்ல ஒட்டுமொத்தமான. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வி மஸ்ட் எஜுகேட் எவரிபடி, எவரி செட் ஆஃப் த பீப்புள். இப்போ உங்கள்கிட்ட நாங்கள் பலதை தெரிஞ்சுக்கிறோம், எங்கள்கிட்ட நீங்கள் பலதை தெரிஞ்சுக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம வி ஆர் லேர்னிங் இல்லைங்களா? இப்போ இங்கே வரும்போதே வி ஆர் லேர்னிங் சோ மெனி திங்ஸ் சார். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் போகும்போது இங்கே இப்படி பிரச்சனைகள் இருக்குது, இப்படி அப்போ நம்ம அந்த சிந்தனை என்ன ஆகுது, ஏதோ ஒன்று அப்படி ஒவ்வொருத்தரும் வந்தால் இதில் பல பேர் ஒத்துக்குவாங்களா? இவங்க சொந்தக்காரங்க, இவங்க ஜாதிக்காரங்க ஒத்துவாங்களா? ஜாதிங்க ஒரு குப்பை, ஜாதி எவ்வளோ நல்லா வச்சுக்க முடியும் அவங்களே கேட்குறவங்க இருக்காங்க பலர். அது வளர வைக்கணும். அது சரியா வந்தாலே சரியாகும் இல்லைங்களா? ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் ஒரு சில கருத்துக்கள் பரிந்துரைகளை அரசுக்கு கொடுத்தாரு. இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா இது மாதிரி நடக்கும். கரெக்ட். அது ஒரு நல்ல கேள்வி. ஆனால் இதுக்கு ஒரு நல்ல பதில் சொல்லலாம். என்னன்னா, சந்துரு எனக்கு ஒரு நெருக்கமான நண்பர், சமகாலத்து ஜட்ஜி. இன்னும் சொல்ல போனால் அவருக்கு முந்தைய நான் ஜட்ஜ் ஆனவன். எனக்கு முந்தைய அவர் ரிட்டையர் ஆகிட்டார். நல்ல மனிதர், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவர் அறிக்கை கொடுக்குறாரு, நல்ல அறிக்கை தான், துணிவான அறிக்கை கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் அறிக்கை கொடுக்குற அன்னைக்கே மேயர் அந்த சென்னையில் ஒரு லேடி, அது என்ன கட்சியெல்லாம் போக வேண்டாம், கட்சி நமக்கு தேவையில்லை, அந்தம்மா போட்டு கிழிச்சு சந்துரு அறிக்கையை நான் கிழித்து தருகிறேன் அப்படிங்கிறாங்க. இது வாட்ஸ்அப்லலாம் வருது. அவர் சந்துருக்கிட்ட நான் ஃபோன்லேயே கேட்டேன், என்னங்க எங்க எங்கள் அறிக்கை இன்னும் கவர்மெண்ட்டுக்கு தான் போயிருக்கு, வேறு யாருக்குமே போகல, அவங்களுக்கு இன்னும் கிடைச்சது. அப்போ ஏதோ ஒரு பேப்பர் கழிச்சு ஒரு இது இமேஜ் பண்ணுறாங்க. இதில் பல பேர் நான் இதை ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். இந்த ஆணையத்தினுடைய அறிக்கையை சில அரசியல் தலைவர்கள் கூட எதுக்குறாங்க. அது அரசியல் காரணமாக இருக்கலாம், இருந்தாலும் ஒரு நியாயம் இருக்கணும்ல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு இதுவும் இந்த பகுதி யார் மெஜாரிட்டி கம்யூனிட்டியோ அவங்களில் உங்கள் ஹெட்மாஸ்டர் வரக்கூடாதுங்கிறாரு, ஜாதி பேரெல்லாம் போடக்கூடாதுங்கிறாரு. அது எப்படி பெரிய தலைவர்கள் ஜாதி பேர் இருக்கேன், ஊவே சாமிநாத ஐயர் போட மறுக்க முடியுமா, இவரை போட முடியாது, பார்த்தா அரசியல் ஆகிடும். அதெல்லாம் போகல, இவருக்கு ஜாதியில் பேர் இருக்கு, அவருக்கு ஜாதியில் இருக்கு, அவர் சுதந்திர போராட்டம் பண்ணிருக்காரு, அந்த ஜாதியை எடுக்க முடியுமா அப்படின்னு அதை நியாயப்படுத்த வரான். அவன் என்ன பண்ண முடியும்? அப்ப சந்துரு அறிக்கை தவறுங்கிறான். எல்லாரும் ஏத்துக்கல. சந்துருடைய அறிக்கை, சந்திரனுடைய அறிக்கையில இந்த மாதிரி இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. எப்படி ஒரு சில இடங்கள்ல இவங்க தான் இந்த முதலியார் ஸ்கூல்ல இருக்கு, அந்த பிள்ளை முதலில் இருக்கு, இது இருக்கு, அது எடுக்கலாம். அதுவே கூட இல்ல பண்ணலாம். ஆனா இப்ப நீங்க அரசா இருந்தா அப்படி பண்ணுவீங்க, ஆனா நீங்க அரசுக்கு வர முடியாது, இந்த கருத்து வச்சுட்டு வர முடியாது. அப்போ நம்ம வர முடியாது. ஏன் வர முடியாதுன்னா, இப்ப அட்ஜஸ்ட் பண்ணி போறவங்க எல்லாம் அப்படி கொஞ்சம் வர முடியும். ஒரே தீவிரமா இறங்குறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ ஏன்னா எல்லா மக்களுடைய ஓட்டும் தேவைப்படுது. அப்ப ஊசி போடுறதுனால பக்குவமா மருந்து தச்சு கொஞ்சம் பிளெக்சிபிலிட்டி தேவைப்படுது. அல்ல அப்படிதான் குறுக்கு வழியை கேட்கிறாங்க. அது உங்க எண்ணம், எனக்கு நான் அப்படி சொல்ல, நீங்க சொல்லுங்க, நான் சொல்ல. நிறைய பாக்குறேன். இதை ஏன் கடுமையாக்க முடியலன்னா, இப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன், இது எல்லா மக்களுக்கும் இந்த மாதிரி பையன் இந்த மாதிரி அடிச்சுட்டானவன்னு எத்தனை பேர் சேர்ந்து போய் அவனை அடிச்சாங்க? எத்தனை பேர் அவன் வீட்டை உடைச்சாங்க? ஏன்பா உன் ஜாதிகாரன் தான், நீ பண்ண அயோக்கியம் தான், நான் வெயிட் ப்ளீஸ் மிஸ்டர் வெயிட், நீ இது மாதிரி பண்றீங்க, ஏன் ஜாதிக்கு நீ கெடுதல் பண்றியப்பா, என்னடா ஜாதி வச்சுட்டு என்ன பண்ண போற அப்படின்னு யாரும் கேட்கல. ஏன்னா உள்ளுக்குள்ளே நினைப்பாங்க, ஆனா வெளியில் வர மாட்டாங்க. ஏன்னா பிரச்சனை வேணான்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் நல்லவர்கள் ஊமைகளாகவும் தான் இருக்காங்க, ஊமைகளாகவும் முடமாகவும் தான் இருக்காங்க. அவங்க மனசில் நினைக்கிறாங்க எல்லாம் பண்ணக்கூடாது, நமக்கு ஏன் பிரச்சனை. இல்லைங்க, நான் நீங்க சொல்றதுல எனக்கு சில புள்ளி விவரங்களை பார்க்கும்போது கொஞ்சம் அதிகரிச்சு வரதான் தெரியுது. கொஞ்சம் எப்பவும் கொஞ்சம் நல்லா எரிஞ்ச அப்புறம் அணையும்பாங்க. இது தீவிரமா வரும்போது இதுக்கான பரிகாரம் தேடப்படும். தண்டனையை கடுமையாக்கலாம், இது போது மாணவர்கள் மோதல்ன்றது கொஞ்சம் குறையும். என்னன்னா போலீஸ பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஹெல்மெட்டை கையில தலையில வைக்கலாம், 100 ரூபாய் ஃபைன் வந்துடும் சொல்லி. அது மாதிரி தண்டனையை கடுமையாக்கணும். இது மாதிரி மாணவர்களோட தாக்கு அடுத்த ஜெனரேஷன் அவங்க தான், மாணவர்கள் தான். அது ஜாதி ரீதியான மோதலா போயிட்டு இருக்கு. அது ஸ்கூல்ல இருந்து நடந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி என்ன ஒரு ஆணையம் வலியுறுத்தி என்ன சொல்றாங்க, ஆணையம் இல்ல இது என்ன பண்றோம்னா, இப்ப இந்த கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி, இதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். என்னன்னா, இப்போ கொஞ்சம் நீங்க தனித்தனி பஞ்சாயத்து தனித்தனி மாநாடு நடத்தீங்கன்னா எங்களால முடியாது. அதாவது என்னன்னா, அதாவது இந்த ஆணையம் ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர்,
அதுக்கப்புறம் ஒரு 5 மெம்பர்கள் இருக்காங்க, எல்லாம் வெவ்வேறு துறையை சார்ந்தவங்க. இவங்க வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்க, நிறைய பத்திரிகைகளில் பெரிய ஒரு எழுத்தாளர். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வேறு துறைகளில் திறமையானவர்கள். அப்போ நம்ம ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த கருத்து ஒவ்வொருத்தவங்க மைண்ட்லையும் ஏறி இருக்கு. அது ஃபாரோருக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். நான் உங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசல, நீங்கள் சில கருத்துக்களை சொல்லும்போது அது என்னை தைக்குது. அது மாதிரி இங்கே பல பேர் சொல்லும் போதும் அது உள்ளே எனக்கு அது ஒரு நியாயம் இருக்கு, நம்ம இல்லைன்னு சொன்னோம், பட் இருந்தாலும் அது உள்ளே இருக்குன்னு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கலந்து ஆலோசிக்கலாம். நீங்களும் சில ஆலோசனைகளை சொல்லலாம், அதுக்கு ஒட்டுமொத்தமாக நம்ம கவர்மெண்ட்டுக்கு சொல்லலாம். ஆனால் ஒன்று தெரியுது என்ன, சந்துருடைய ரிப்போர்ட் நான் பார்த்தேன். சந்துருடைய ரிப்போர்ட்டு நல்ல ரிப்போர்ட்டு, ஒரு 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 ஆழமான கருத்து. ஆனால் அதை பல பேர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது ஆழமானதுனால ஏற்க தயாரில்ல, அது நேர்மையானக்கு உண்மைங்கிறதா ஏற்க. அதுக்கு அரசியல் சாயம் பூசுறாங்க. அவருக்கு என்ன அரசியல் சாயம், அதுதான் தேவை. ஆனால் பூசுறாங்க, இது தவிர்க்க முடியாது. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சமுதாய மாற்றம்னா தண்டனை கொடுக்குறோம். தண்டனைங்கிறது வந்துங்க உங்களுக்கு தெரியும், இந்தியன் பீனல் கோடு உங்களுக்கு தெரியும். இந்தியன் பீனல் கோடு என்னென்ன, இது இந்திய தண்டனை சட்டம். அதை லார்ட் மெக்கானே 1860 கொண்டு வந்தான். கொண்டு வந்த உடனே அதுக்கு வந்து ஒவ்வொரு ஜாதிக்கு தனித்தனி தண்டனை. முதல் வர்க்கத்தில் பிராமண சத்திரிய வைசிய சூத்திர, அவன் பண்ணா ஒரு 2 சொம்பு தண்ணியை ஊற்றி ஒரு மந்திரம் சொன்னா முடிஞ்சு போச்சு. அதே இன்னொருத்தர் பண்ணா கொஞ்சம் தண்டனை உண்டு. அடுத்து கடைசி வர்க்கம் சொன்னா அவனுக்கு மரண தண்டனை தான். இப்படி அந்த ஜாதியை வச்சு தண்டனை, குற்றத்தை வச்சு இல்லை. இப்படியே வந்துட்டு இருக்கு. இப்ப மெக்காலையை கொண்டு வந்தது ஒத்துக்குவாங்களா, ஒத்துக்கல. 40-50 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது வந்து யூனிஃபார்ம் கிரிமினல் கோடு வந்தது. ஒருமித்த வந்து குற்றவியல் சட்டம். யாரு திட்டினாலும் திருட்டு தான், யாரு கொலை பண்ணாலும் கொலைக்கு தண்டனை இதுதான். ஒரு டெல்ஃப் டிஃபென்ஸ் மட்டும்னா பரவாயில்ல. எனக்கு ஃப்ளைட்டு போய் ஆகணும். நான் காலையில சாப்பிடாம ஓடின, காலையில ஒரு ஃப்ளைட்டை விட்டுட்டு அடுத்த ஃப்ளைட் இல்ல. கருத்தெல்லாம் எனக்கு அந்த சிந்தனையை தூண்டுது. அது சந்தனையே கிடையாது.